ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி சிலபஸ்லேருந்து எலெக்ஷன் அதாவது தேர்தல்ன்ற டாப்பிக்லேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் கேட்கப்பட்ட 35 கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. இது போன்ற எல்லா டாப்பிக்குமே ஃப்ரீயாக குவிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதை நீங்களும் அட்டன் பண்ணலாம். அண்ட் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குவிஸ்னோட வின்னர்ஸ் பார்த்துடலாங்களா. பார்த்திபன் ஸ்மைல் 30 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ராஜசேகர் 26 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரதீப் சி 26 கொஷின்ஸ் அவங்களும் அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்பவும் சொல்கிறது தாங்க, இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. டெய்லி கொடுக்குற டாப்பிக்கை யாரெல்லாம் தன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே விஷன் 2020 அச்சீவ் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், எலக்ட்ரல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அடாப்டட் ஃப்ரம். இந்திய தேர்தல் முறை எந்த தேர்தல் முறையினை பின்பற்றுகிறது? ஸோ எந்த கண்ட்ரிலேருந்து அடாப்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து தான் அடாப்ட் பண்ணாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து யூகே இல்லை பிரிட்டன் ஏதாவது கொடுத்துருந்தாலும் ஸோ மூணுமே ஒன்று தான் இல்லைங்களா. ஸோ இந்த மூணுத்தில் எது கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியன் எலக்ட்ரல் சிஸ்டம் அப்படின்றது இங்கிலாண்டில் இருந்தால் அடாப்ட் பண்ணப்பட்டது. தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. செகண்ட் கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ இந்தியன் எலக்ட்ரல் சிஸ்டம். ஸோ அதை பற்றி சொல்லப்படுற ஆர்டிகல்ஸ் வந்து 325லேருந்து 330 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ தேர்தல் முறையை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 324லேருந்து 29 வரைக்கும் தாங்க, சரிங்களா. ஸோ 330 கிடையாது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஆர்டிக்கிள் 325ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு பி வெஸ்டட் இன் அன் எலெக்ஷன் கமிஷன். அதாவது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தல் உறுதி செய்யப்படுத்த தேர்தல் ஆணையம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சட்டப்பிரிவு 325 அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா, ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியது 325 கிடையாதுங்க, 324, சரிங்களா. ஸோ ஆர்டிகிள் 324ல் தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் மூலமாக தான் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் நடக்குது சுதந்திரமாகவும் நியாயமாகவும் அப்படின்னு சொல்லப்படுறது, ஓகேங்களா. ஸோ அப்போ அது என்ன ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். அட் ப்ரெசன்ட் ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷனில் தேர்தல் ஆணையத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கிறதாவும் 2 எலெக்ஷன் கமிஷனர் அதாவது தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் இருக்கிறதாவும் கொடுத்துருந்தேன்னா, ஸோ இது தாங்க கரெக்டு. அப்போது இந்த 3 ஆப்ஷனில் இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது இல்லைங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி வரும். ஸோ அப்போ எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க, 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேர்ட் கொஷின், விவிபேட் ஃபுல் ஃபார்ம். ஸோ விவிபேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னணு மூலமாக வாக்குப்பதிவு செய்கிறது தான் இந்த விவிபேட். ஸோ இது எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த அந்த மிஷின் பேர் தான் விவிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த இயரில் எந்த எலெக்ஷனில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஸோ 2014 ஜென்ரல் எலெக்ஷன் அப்போ இந்த விவிபேட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா. ஸோ அதற்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல், சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஃபோர்த் கொஸ்டின், நோட்டா இன்ட்ரோடியூஸ்ட் இன் விச் இயர் ஜென்ரல் எலெக்ஷன். இந்தியாவில் எந்த பொது தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி அபோ அப்படின்ட்டு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இப்போ ஒரு இவிஎம் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது அப்படின்னா லைனாக இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு சிம்பிளுக்கு நேராக பட்டன். ஸோ அதில் லாஸ்ட் பட்டனாக பார்த்தீங்கன்னா இந்த நன் ஆஃப் தி அபோ வச்சுருப்பாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கட்சிக்குமே வந்து உங்களுக்கு ஓட் போட விருப்பம் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற அந்த நன் ஆஃப் தி அபோ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்மளோட வாக்கை வந்து நெகட்டிவ் ஓட்டிங்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதே 2014 ஜெனரல் எலெக்ஷனில் தான் கொண்டு வந்தாங்க, சரிங்களா. ஸோ அது எந்த ரூல் மூலமாக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரூல் 1961 மூலமாக, ஓகேவா. ஸோ அதில் ஒரு செக்ஷன் இருக்கும் 49O அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதன்படி கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா. தென் இந்த நோட்டாவை கொண்டு வந்தது இந்த வேர்ல்டு லெவலில் இந்தியா எத்தனாவது கண்ட்ரி அப்படின்ட்டும் கேட்கலாம். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் 14th கண்ட்ரியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதில், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஃபிஃப்த் கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட். ஆப்ஷன் ஏ லோக்சபா எலெக்ஷன்.
ஸோ லோக்சபா எலெக்ஷனை யார் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது மக்களவை தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் தான் எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா அப்படின்றத பார்த்துக்கணும் இல்லைங்களா? ஸோ லோக்சபா எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் எலெக்ஷனாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் அதாவது பீப்புளே எலெக்ட் பண்ணப்படுறவங்க தான் இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். தென் நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா அதில் எம்எல்ஏ அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். சட்டமன்ற தேர்தல்களில் சட்டப்பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் தான். ஸோ இதில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பரை எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அவங்கள தேர்ந்தெடுப்போம். தென் லாஸ்ட்டாக லோக்கல் கவர்னிங் பாடிஸ் எலெக்ஷன்ஸ், உள்ளாட்சி தேர்தல். ஸோ அந்த தேர்தலில் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன் இதெல்லாமே இருக்குது இல்லைங்களா? அவங்க அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது லோக்கல் பாடிஸ்னோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முனிசிபல் கமிஷனர் இருக்காங்க, வார்ட் கவுன்சிலர் தான் இதில் ஷார்ட்டாக கவுன்சிலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இவங்க எல்லாருமே எலெக்ட் பண்ணப்படுறது இந்த லோக்கல் பாடிஸ்க்கான எலெக்ஷனில் தான். ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் கரெக்ட். ஸோ இது எல்லாமே பீப்புளால் எலெக்ட் பண்ணப்படுறது அப்படின்றதால இதை என்னன்னு சொல்லுவாங்க, டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 6th question, choose the incorrect one. Option A, direct elections are more democratic method of election. நேரடி தேர்தல் முறை வலுவான மக்களாட்சி கொண்டதாக கருதப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது மக்களாட்சி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா மக்களே வந்து ஓட் போட்டு அரசாங்கம் நடத்துறது தான் வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக டெமோக்ராட்டிக்காக ப்ரொமோட் தான் பண்ணுது இல்லைங்களா? ஸோ அப்போ இது கரெக்ட் தான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நேரடி தேர்தல் முறை வந்து அதிக செலவு கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரியாக இருந்தால் கண்டிப்பாக செலவு அதிகமாகத்தான் செய்யும் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு மக்களும் ஓட் போடணும் அப்படின்ற பட்சத்தில் இதுவும் கரெக்ட் தான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் மோர் இன் இன்டைரக்ட் எலெக்ஷன் கரப்ஷன் அண்ட் பிரைபரி ஆர் பாசிபிள். மறைமுக தேர்தலில் வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் ஊழல் வாய்ப்புகள் அதிகம் காணப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு நடத்தப்படுறதான் இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போது மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது குறைந்தவர்கள் தான் இருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மெம்பர்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ மெம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பணம் கொடுத்து வந்து ஓட் போட வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல கரப்ஷன் பிரைபரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த கொஷின் வந்து இந்த ஆப்ஷன் வந்து தவறாக இருக்குது. அதாவது ஓட்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கரப்ஷன் அண்ட் பிரைபரிக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 7th கொஷின், choose the correct one. ஆப்ஷன் ஏ, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் 2 காம்போனன்ட்ஸ். ஒன்று வந்து லீடர் அண்ட் இன்னொன்று ஃபாலோவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தலைவர் மற்றும் தொண்டர்கள் எனும் 2 அங்கங்களை ஓர் அரசியல் கட்சி பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதாவது அரசியல் கட்சி அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 காம்போனன்ட் இல்லைங்க 3 காம்போனன்ட்ஸ் இருக்கணும். ஒன்று வந்து லீடர் அதாவது தலைவர், இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், செயற்குழு உறுப்பினர் இருக்கணும். தென் தேர்டாக பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் இருப்பாங்க. ஸோ அப்போ 3 அம்சங்களை கொண்டு இருக்கணும். அப்போ தான் அதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தவறாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் வந்து யூஎஸ்ஏல பின்பற்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் கிடையாதுங்க. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் அப்போது கிடையாதுன்னா யூஎஸ்ஏல எந்த பார்ட்டி சிஸ்டம் அதாவது எந்த தேர்தல் முறையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி சிஸ்டம், இரு கட்சி முறையை தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் பார்ட்டிஸ் மட்டும்தான் இருப்பாங்க. தென் அதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த 2 பார்ட்டி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த யூகே தான். சரிங்களா? தென் அப்போ சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்குது, அதாவது ஒரே கட்சி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும்தான் பர்மிட் பண்ணுவாங்க அந்த கண்ட்ரியில். அப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா, கியூபா, தென் யூஎஸ்எஸ்ஆர் அதாவது ரஷ்யான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இவங்க எல்லாருமே இந்த சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஸோ 2க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கக்கூடியதை மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம இந்தியா தான் இல்லைங்களா? ஸோ இந்தியாவில் மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் இருக்குது. தென் வேறு என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில், ஃப்ரான்ஸில், இட்டாலியிலலாம் இருக்குது. சரிங்களா? அப்போ கியூபா அப்படின்றது என்னென்னு பார்த்தோம், சிங்கிள் பார்ட்டி சிஸ்டமில் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் தவறாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா?
Eighth question, choose the correct one. Option A, a party which is recognized as a state party in at least 5 states is recognized as national party. ஒரு கட்சி குறைந்தது 5 மாநிலங்களிலாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருந்தானால் அது தேசிய கட்சி என்ற தகுதியை பெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 5 ஸ்டேட்டில் கிடையாதுங்க, 4 ஸ்டேட்டில், மினிமம் 4 ஸ்டேட்லையாவது ஒரு பார்ட்டி, அதாவது ஒரு கட்சி வந்து மாநில கட்சியாக இருந்தது அப்படின்னா அது வந்து தேச கட்சி, அதாவது தேசிய கட்சி ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது, அதாவது தகுதி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது மினிமம் வந்து 5 ஸ்டேட்ஸ் கிடையாது, 4 ஸ்டேட்ஸ். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இன் 2017 தேர் வேர் 8 நேஷனல் பார்ட்டிஸ். 2017 எலெக்ஷன் நடந்தது இல்லைங்களா? ஸோ அப்போ மொத்தமே வந்து 8 நேஷனல் பார்ட்டிஸ் தான் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேசிய கட்சிகள் 8 இல்லைங்க, 7 தான் இருந்தது. ஓகேங்களா? 2017 எலெக்ஷன் அப்போ 7 நேஷனல் பார்ட்டிஸ் தான் இருந்தது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆர் காமன்லி ரெஃபர்டு ஆஸ் ரீஜனல் பார்ட்டிஸ். மாநில கட்சிகள் பொதுவாக பிராந்திய கட்சிகள் என்று குறிப்பிடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாநில கட்சியை பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. சரிங்களா? தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது பொதுவாக அப்படின்றதான் மாற்றி கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 9th question, choose the correct criteria for national party. Option A, at least 6% votes in at least 3 states and members to the Lok Sabha. மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா, ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எத்தனை ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னோமா. அப்போ இதில் தவறாக இருக்குது. அதாவது 4 மாநிலங்களில் ஓட் பண்ணப்படுறதுல 6% மினிமம் வந்து அதில் செலக்ட் ஆகியிருக்கணும். அப்படி இருந்தால் தேசிய கட்சி அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போல் லோக்சபா மெம்பர்ஸில் டோட்டலில் 6% வந்து இந்த நேஷ்னல் பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதாவது நேஷ்னல் பார்ட்டியை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அப்படி மெம்பர்ஸ் இருந்தால் தான் அது வந்து நேஷ்னல் பார்ட்டியாக வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்றது ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா அட்லீஸ்ட் 2% மெம்பர்ஸ் ஃப்ரம் அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ் ஆர் எலெக்டட் டு லோக்சபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2% மெம்பர்ஸ் வந்து எதில் இருந்து சொல்லியிருக்காங்க? 4 ஸ்டேட்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ 2% அப்படின்னு வரும்போது 2% மெம்பர்ஸ், ஓகேவா? 2% மெம்பர்ஸ் வந்து 4 ஸ்டேட் கிடையாதுங்க, 3 ஸ்டேட்டில். ஸோ இது வந்து லோக்சபா மெம்பர் பற்றி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அவங்க அதாவது 4 ஸ்டேட்டில் அவங்களோட கட்சி வந்து ஒரு மாநில கட்சியாக இருந்தாகணும். அப்படி இருந்தால் அது வந்து தேசிய கட்சி அப்படின்னு பார்த்தோம். இப்போ சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ், அதாவது லோக்சபா மெம்பராக இருக்கணும். ஸோ அது எத்தனை 3 ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்கணும். தென் அவங்க அந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2% இருக்கணும் அப்படின்றது வந்து இன்னொரு குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகக்னிஷன் ஆஸ் ஏ ஸ்டேட் பார்ட்டி அட்லீஸ்ட் 4 ஸ்டேட். ஸோ இதை தான் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேயே சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அட்லீஸ்ட் 4 மாநிலத்துலேயாவது அவங்க மாநில கட்சியாக இருந்தாங்க அப்படின்னா தேசிய கட்சிக்கான தகுதி அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ அப்போ இந்த 3 கிரிட்டேரியாவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 10th question, which one is not a role of opposition party? மக்களாட்சியில் எதிர்கட்சிகளின் பங்கு பற்றி தவறானது எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதில் அதிகமான ஓட்டிங்ஸ் பெற்று வின் பண்ணுறவங்க ஆளும் கட்சி, அதாவது லீடிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதை விட குறைவாக 2வது பிளேஸில் இருக்கக்கூடியவங்கள அப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பவர்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இந்த கொஷினில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேர்மேன் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பொது கணக்கு குழுவின் தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் இருக்காங்க இல்லையா, தலைவர். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டினோட சேர்மேனாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் வந்து மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணி ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்களா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் அப்படின்றத எக்ஸாமைன் பண்ணுவாங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஜாய்ஸ் ரேங்க் ஆஃப் கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அப்போசிஷன் பார்ட்டினோட தலைவர் வந்து கேபினெட் அமைச்சருக்கு உண்டான தகுதியை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ரேங்க்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு பவர் பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டியோட லீடருக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். அப்போஸ் ராங் பாலிசி ஆஃப் ரூலிங் பார்ட்டி, அதாவது ஆளும் கட்சி வந்து ஏதாவது வந்து கொள்கை வந்து தவறாக வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை கவர்மெண்ட் பாலிசிஸை அவங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணல, இல்லை ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை எதிர்த்து
கொடுத்து அதை பற்றி வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான உரிமைகள். சார் அதாவது நடைமுறைனா என்ன, அவங்க வந்து அதை வந்து கண்டனம் பண்ணுறது, இந்த மாதிரியான அவங்க அதை ஸ்ட்ராங்காக வந்து எதிர்க்கிறதுக்கான உரிமைகள் பார்த்தீங்கன்னா இந்த அப்போசிஷன் பார்ட்டிக்கு இருக்குது. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் டு செலக்ட் சிஏஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிஏஜி அப்படின்னா காம்ப்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அவங்கள செலக்ட் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா ஸோ இது தாங்க தவறு. சிஏஜி கிடையாது, சிவிசி அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிவிசியை செலக்ட் பண்ணுறதுல தான் ஒரு முக்கியமான பங்கு இந்த அப்போசிஷன் பார்ட்டியோட லீடருக்கும் இருக்குது. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 11th question, which country permits நோட்டா since 1975? 1975 ஆண்டு முதல் எந்த மாகாணம் நோட்டாவை பின்பற்றி வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அது எந்த மாகாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்சாஸ், அதாவது யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய டெக்சாஸ்ன்ற பகுதியில் தான் 1975 நோட்டா அதாவது நெகட்டிவ் ஓட்டிங் வந்து இருந்திருக்கு. சரிங்களா. தென் வேறு எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இப்போ வரைக்கும் நோட்டா இருக்குது, அதாவது ஆரம்ப கட்ட காலத்தில் இருந்தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா, உக்ரைன், பிரேசில், பங்களாதேஷ், ஃபின்லாந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சைல், பிரான்ஸ், பெல்ஜியம், கிரீஸ், இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் நோட்டா இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 12th question, இந்தியா இஸ் விச் மெம்பர் கண்ட்ரி டு இன்ட்ரடியூஸ் நெகட்டிவ் ஓட்டிங்? உலக அளவில் இந்தியா எதிர்மறை வாக்களித்தலில் எப்பொழுது அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். நோட்டாவோட டெஃபினிஷன் பார்க்கும்போதே சொன்னோம், இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் 14th கண்ட்ரியாக இருக்குது இந்த நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 13th question, choose the correct one. ஸோ 4 வந்து எக்ஸ்பேன்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, ஃபுல் ஃபார்ம். ஸோ இவிஎம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்ட்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அப்படின்னு இருக்குது, அப்போ இது தவறு. தென் நெக்ஸ்ட் நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி அபோ அப்படின்னு பார்த்தோம், இதில் நோ ஒன் ஆஃப் தி அபோ அப்படின்னு இருக்குது. ஸோ இதுவும் தவறு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபிடிபி. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கல இல்லைங்களா. எஃபிடிபி அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இதனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்னு வரும், அப்போ இதுவும் தவறாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா விவிபேட், அதாவது ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 14th question, people can cast negative voting under which section? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, எலெக்ஷன் ரூல் 1961 படி எந்த செக்ஷன்லேருந்து இந்த நெகட்டிவ் ஓட்டிங் வந்து பாசிபிள் ஆச்சுன்னு பார்த்தோம், செக்ஷன் 49O. ஸோ இதில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த நெகட்டிவ் ஓட்டிங் போடலாம், கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ அது எந்த ஃபார்ம் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17Aன்ற ஃபார்ம் படி. சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 15th question, he alone who wants the youth gains the future by. எவன் ஒருவன் இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்கிறானோ எதிர்காலம் அவன் வசம் ஆகிறது அப்படின்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடோல்ஃப் ஹிட்லர் தான். சரிங்களா. ஸோ ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத்ஸ், அதாவது ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணப்படுறவங்க தான் எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது இந்த ஃபஸ்ட் டைம் ஓட் போடுறவங்க தான். சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து அடோல்ஃப் ஹிட்லர் இப்படி சொல்லியிருப்பார், யார் வந்து இளைஞர்களை தன்னோட பக்கம் ஈர்க்கிறாங்களோ அவங்க தான் வந்து எதிர்காலத்தில் வசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 16th question, choose the correct one. ஆப்ஷன் ஏ இந்திராஜித் குப்தா கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா கமிட்டிஸுமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், அதாவது தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி கொடுத்துருக்க கமிட்டிஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்திராஜித் குப்தா கமிட்டி. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமிட்டிங்க. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது எப்போ வந்து இனிஷியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1998 கான்ஸ்டியூட் பண்ணாங்க. சரிங்களா. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அரசின் நிதி உதவி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஷியலாக வந்து ஹையராக இருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண அளவில் அவங்க பண ரீதியாக அவங்க கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் எலெக்ஷன் டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக செலவு பண்ணுவாங்க இல்லைங்களா. பட் அதுவே கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக வச்சுருக்கவங்களால அந்த அளவுக்கு பண்ண முடியாது. தென் அதே போல் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க ஒரு ஆளுக்கு இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு என் கட்சிக்கு ஓட் போடுங்க அப்படின்ற மாதிரி
பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா கட்சிகளுக்குமே வந்து அரசாங்கமே வந்து நிதி ஒதுக்கணும் இந்த விஷயத்துக்காக. அதாவது அவங்க பிரச்சாரம் அந்த டைமில் பண்ணுறதுக்கு, தென் நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு, அவங்களோட கட்சிக்காக என்னெல்லாம் தேவையோ எலெக்ஷன்ஸ் தேர்தலுக்காக அதை வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃபண்டு கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து அவங்க லிமிடேஷன்ஸாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயேட்சையாக சில கேண்டிடேட்ஸ் நிற்பாங்க இல்லைங்களா எலெக்ஷன் டைமில். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த கட்சியுமே இல்லாமல் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நிதி உதவி போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் தேசிய கட்சி மற்றும் மாநில கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த நிதி உதவி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஸோ இது வந்து லிமிடேஷன் 1. தென் செகண்ட் லிமிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் இந்த நிதி உதவி கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து குறுகிய காலகட்டத்தில் மட்டும்தான் இருக்கணும். அதாவது எலெக்ஷன் டைம்னா அந்த டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி நிதி உதவிலாம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஸோ இது வந்து 2வது லிமிடேஷன்ஸ். இந்த 2 லிமிடேஷன்ஸை தான் இந்த இந்திராஜித் குப்தா கமிட்டியில் சொல்லியிருப்பாங்க. தென் இதை தவிர்த்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன்ஸுக்காக கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 600 கோடி வந்து வருஷம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஈக்குவலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நிதி உதவி கொடுக்குறோம் இல்லையா கட்சிகள், ஸோ அவங்க அந்த கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸை கரெக்டாக வந்து கட்டினவங்களா இருக்கணும் ப்ரீவியஸ் இயராக. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக கட்டினவங்களுக்கு மட்டும்தான் இந்த எல்லாமே வந்து எல்லா அந்த நிதி உதவியெல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கா கமிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தா, ஸோ தங்கா கமிட்டி அப்படின்றது கன்ஸ்டிடியூட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2010 சரிங்களா, 2010. அதே போல் தர்குண்டே கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ தங்கா கமிட்டிக்கும் தர்குண்டே கமிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. தர்குண்டே கமிட்டி அப்படின்னா அது 1974 கன்ஸ்டிடியூட் பண்ணது சரிங்களா. நெக்ஸ்ட் தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, இது பார்த்தீங்கன்னா 1990 ஓகேவா. நெக்ஸ்ட் ஓரா கமிட்டி அப்படின்றது தான் 1993. அப்போ இந்த கொஷினில் ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 17th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ வீரப்ப மொய்லி கமிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், அதாவது தேர்தல் சீர்திருத்தத்துக்கான கமிட்டிஸ் தான் சரிங்களா. ஸோ இந்த கமிட்டியை கொடுத்துட்டு எதற்காக அப்படின்ற மாதிரி கொஷினில் கேட்டிருந்தாங்கனாலும் கரெக்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா. தென் வீரப்ப மொய்லி கமிட்டி, ஸோ இது எந்த இயர் வந்து கன்ஸ்டிடியூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007. தென் நெக்ஸ்ட் வெங்கடாச்சாலியா நேஷனல் கமிஷன், ஸோ இது பார்த்தீங்கன்னா 2002 கன்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பாங்க. தென் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட், இது பார்த்தீங்கன்னா 2004 சரிங்களா. தென் தர்குண்டே கமிட்டி தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் 1974 அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கமிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 18th கொஷின், இவிஎம் இஸ் விச் டைப் ஆஃப் எலக்ட்ரல் சிஸ்டம். மின்னணு வாக்குப்பதிவு, அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த எந்திரத்தில் வாக்களிப்பது எந்த முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வெளிப்படை வாக்கெடுப்பு முறையா இல்லை ரகசிய வாக்கெடுப்பு முறையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பேலட் சிஸ்டம், அதாவது வெளிப்படை வாக்கெடுப்பு முறை அப்படின்றது ஜஸ்ட் நம்ம ஹேண்ட் தூக்கிறது மூலமாக, கையை வந்து தூக்கிறது மூலமாக வந்து நடக்கப்படுற அந்த எலெக்ஷன் தான் ஓப்பன் பேலட் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே சீக்ரெட் பேலட் சிஸ்டம் அப்படின்னா ரகசிய வாக்கெடுப்பு முறை. ஸோ நம்ம எந்த கட்சிக்கு ஓட் போட்டிருக்கோம் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அதை தான் வந்து இந்த மாதிரி சீக்ரெட் பேலட் சிஸ்டம், ரகசிய வாக்கெடுப்பு முறை அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 19th கொஷின், விச் சிஸ்டம் இஸ் ஃபாலோட் ஃபார் ராஜ்யசபா எலெக்ஷன். இவற்றுள் எந்த முறையை மாநிலங்களவையில் பின்பற்றுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எஃபிடிபி சிஸ்டம் அப்படின்றது முதலில் நிலையை கடத்தல் முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கிடையாது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம், விகிதாச்சாரம் அற்ற முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ்யசபா சீட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து கண்டிப்பாக ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் ஓகேவா. அதே போல் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து ஓட் பண்ணணும், யாரெல்லாம் வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்ற எல்லாமே வந்து ப்ரொபோஷனலாக தான் இருக்குது, விகிதாச்சாரம் முறையில் தான் இருக்குது இல்லைங்களா. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம், அதாவது மாற்றி தரக்கூடிய வாக்கு முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தாங்க ராஜ்யசபா எலெக்ஷனில் பின்பற்றுறாங்க ஓகேவா. ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம், அதாவது மாற்றி தரக்கூடிய வாக்கு முறைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் மூலமாக. ஸோ இப்போ ஒரு 4 கட்சி இருக்குன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எந்த கட்சிக்கு, செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் எந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட் போடலாம். ஒரு கட்சிக்கு மட்டும் நான் ஓட் போடுற மாதிரி கிடையாது, ப்ரெஃபரன்ஸ் மூலமாக என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் என்ன, செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் என்ன அப்படி
அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அப்போ வின்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடியதாக ஃபஸ்ட்டு எண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஒருத்தவங்க. ஸோ அவங்க வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்காக மினிமம் கோட்டா எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். ஜஸ்ட் அந்த மினிமம் கோட்டாவை ப்ரூவ் பண்ணாதான் அவங்க வின்னிங்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை வந்து அவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரெஃபரன்ஸ்க்கு போவாங்க. அப்படி போகும்பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸில் லீஸ்ட் ஓட்டிங் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஓட்டை தூக்கி செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் எந்த கட்சியில் இருந்ததோ அந்த கட்சிக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது இப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. கடைசியாக வந்து யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அதேபடி. ஸோ இதை தான் வந்து டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம், அதாவது மாற்றி தரக்கூடிய வாக்குமுறை அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம ராஜ்யசபாவில் வந்து பின்பற்றாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த FPTP ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் மெஜாரிட்டி சிஸ்டம் தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா UK, கனடா, தென் நம்ம இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து இந்த FPTP வந்து பின்பற்றுறாங்க. சரிங்களா? தென் USA வந்து இதை பின்பற்றுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு இது மேக்ஸிமம் வந்து எங்கே வந்து பின்பற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெம்பர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அது வந்து சிங்கிள் மெம்பரால் ஆட்சி புரியறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் தான் இது அதிகமாக வந்து இந்த FPTP யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த முறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியை சார்ந்து ஓட் பண்ண மாட்டாங்க. அந்த யார் வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் யார் நிற்கிறாங்களோ அதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி ஓட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்ற ஒரு முறையில். சரிங்களா? தென் அந்த வின்னிங் கேண்டிடேட் இதில் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க? ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபரபிளில் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் மூலமாக பண்ணாங்க அப்படின்னு சொன்னோமா, இதில் வின்னிங் கேண்டிடேட் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் அதிகமான ஓட்ஸ் இருக்காங்களோ அவங்கள வந்து வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இதனால தான் ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 20th question, if 5 Rajya Sabha members have to be elected by the 240 MLAs in Tamil Nadu, the winner would require how many votes? தமிழகத்தில் 240 சட்டப்பேரவை உறுப்பினர்களால் 5 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமெனில் அவர்கள் எத்தனை வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம், அதாவது மாற்றி தரக்கூடிய வாக்கு முறையில் மினிமம் கோட்டா அப்படின்னு ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த மினிமம் கோட்டாவை பற்றி தான் நான் கொஸ்டினாக கேட்டிருக்கேன். எவ்வளோ ஓட்ஸ் வந்து அவங்க இருந்தால் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லலாம். டோட்டல் ஓட்ஸ் மொத்தமாக எத்தனை பேர் ஓட் போடுறாங்க அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, டிவைடட் பை எத்தனை பேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ராஜ்யசபா மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. அதுதான் டோட்டல் கேண்டிடேட்ஸ் டு பி எலெக்டட், எவ்வளோ பேரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது +1. ஓகேவா? இது கூட +1 அப்படி ஆட் பண்ணாதான் இந்த மினிமம் கோட்டா டு வின் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது டோட்டல் ஓட்ஸ் போல்டு பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு பி எலெக்டட் +1 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ பேர் வந்து ஓட் போடுறாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோன்னு பாருங்கள். இந்த கொஷினில் 240 பேர் வந்து அந்த எலெக்ஷனில் ஓட் போட போகிறாங்க. சரிங்களா? அதில் எத்தனை பேரை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் இல்லைங்களா. +1 போடணும்னு சொன்னால் தென் ஓவராலாக இது கூட ஒரு 1 ஆட் பண்ணணும்னு சொன்னோம். அப்போது 240/6ன்னு வருமா. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4 6 are 24. ஸோ 0 அப்படியே இருக்கும். அப்போது 40 + 1 வருதா. அப்போது 40 + 1னா 41 மெம்பர்ஸ். ஸோ இப்போது அந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து 41 ஓட்ஸை வந்து செக்யூர் பண்ணால் தான் அவங்கள வின்னராக அனௌன்ஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 21st question, incorrect about anti defection law, கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி தவறானவை எது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டி டிஃபெக்ஷன் லானா என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாமல் யாராவது வந்து மாறி போகிறாங்க அப்படின்னா அதை வந்து தடை பண்ணுறதுக்கு, ஸோ அந்த எம்பியோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினோட மெம்பரோ அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறது தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகேங்களா. ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறாங்கன்னா முன்னறிவிப்பு இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆக்ட், ஸோ எந்த ஆக்ட் மூலமாக இதை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1985. சரிங்களா. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே எந்த ஷெடியூலில் சொல்லப்படுது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஷெடியூலில். ஓகேவா. ஸோ இதுக்காகவே கொண்டு வரப்பட்டதான் இந்த 10th ஷெடியூல். சரிங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அகைன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 தான்.
சரிங்களா. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ இது எதற்காக அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆர் டிஃபெக்ஷன் நாட் அப்ளை இன் கேஸ் ஆஃப் ஸ்பிளிட் இன் பார்ட்டி. அதாவது இப்போ ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சி வந்து ரெண்டாக பிரியும் போது ஒரு வேளை நீங்கள் வந்து கட்சி மாறலாம். ஸோ இப்போ ஒரு கட்சியை 2 கட்சியாக மாறும்பொழுது நீங்கள் எந்த கட்சியை வந்து தீர்மானிக்கிறீங்க அப்படின்றது உங்களோட உரிமை தான். ஸோ நீங்கள் வேறு கட்சிக்கு போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. சரிங்களா. ஸோ இது எல்லாமே எதற்கு கீழே வருது? ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம் கீழே வருது. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 22nd கொஸ்டின், which one is not the provision for anti defection law? கட்சி தாவல் தடை சட்டம் அம்சமாக இல்லாதது எது அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குங்க. ஸோ அது என்னென்ன 4 விஷயம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிஸ்குவாலிஃபிகேஷன், தகுதி இழப்பு அப்படின்னு சொல்லுவோம். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தேர்டு பார்த்தீங்கன்னா டிசைடிங் அத்தாரிட்டி, அதாவது தீர்மானிக்கும் அதிகாரம். அண்ட் ஃபோர்த்து பார்த்தா ரூல் மேக்கிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம், விதியை உருவாக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த 4 அதிகாரத்தை பற்றியுமே ஃபஸ்ட்டு ஒன்றா பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது தகுதி இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒருத்தவங்க வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறாங்க, ப்ரியார் பெர்மிஷன் எதுவுமே இல்லாமல் அப்படின்னா அவங்களுக்கு இந்த தடை சட்டம் பாயும். சரிங்களா. ஸோ இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒன் ஆஃப் தி வே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், அதாவது சுயேட்சி கேண்டிடேட்டாக இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்க போயிட்டு இன்னொரு கட்சியில் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறது. தென் தேர்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒரு கட்சியில் வந்து நாமினேட் ஆகிருப்பாங்க, அதன்படி லோக்சபாவில் ஒரு மெம்பராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தென் 6 மாதத்துக்குள்ளே அவங்க 6 மாதம் கழித்து அவங்க வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க, அதாவது கட்சி மாறிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறது. சரிங்களா. ஸோ இது எல்லாமே இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனோட ஒரு ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க யாராவது டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ்னோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, லோக்சபா ஸ்பீக்கர் இல்லை ராஜ்யசபா சேர்மேன். ஸோ இந்த மாதிரி இவங்க தான் வந்து இந்த டிசைடிங் அத்தாரிட்டி இவங்களுக்கு தான் இருக்கும். யாரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும், எதற்காக டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ற டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கும். சரிங்களா. ஸோ இதை பற்றி இந்த டிஃபெக்ஷன் லால சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல் மேக்கிங் பவர், அதாவது இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, 2 ஹவுஸ்னோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ஸோ இவங்க தான் வந்து இந்த 10th ஷெடியூலில் அதாவது ரூல்ஸ் வந்து பின்பற்றலை, அதாவது உடனே நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா பவர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கும். ஸோ இதை பற்றி எல்லாமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரூல் மேக்கிங் பவர் தான். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க அதை நடைமுறைக்கு படுத்தணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா நிர்வகிக்கும் அதிகாரம் அப்படி ஒன்று கிடையாது. அதுக்கு பதிலாக வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த எக்ஸெப்ஷன் பவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கட்சி இணையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் அந்த ஹவுஸ்னோட ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னா அவங்க அதை வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லை வந்து அந்த கட்சியை விட்டு வெளியேறலாமா, இந்த மாதிரியான உரிமைகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இந்த எக்ஸெப்ஷன். சரிங்களா. ஸோ இப்போ இந்த 4த்தையும் பார்த்துக்கிட்டிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 23rd question, who is responsible for preparation of electoral rolls for parliamentary constituency? ஒரு நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி யாருடையது? ஸோ இந்த வாக்காளர் பட்டியலை வந்து யார் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வாக்காளர் பதிவு அலுவலர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ERO அப்படின்ட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம். இவங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒன்று இல்லை ஒன்றிற்கும் மேற்பட்ட அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள அசிஸ்டன்ட் ERO அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பார்த்துக்குது. தென் இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து ஜஸ்ட் கன்சல்ட் பண்ணலாம் அவங்ககிட்ட எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா. ஆனால் அப்பாயிண்ட் பண்ணுறது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான். சரிங்களா. தென் நெக்ஸ்ட் அப்போ மற்ற ஆப்ஷனில் இருக்கவங்கலாம் யார் அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அப்சர்வர், அதாவது தேர்தல் பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவங்க தான் இப்போ எலெக்ஷனுக்கு வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், என்ன விஷயம், இப்போ வந்து எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா அதுக்கு எவ்வளோ செலவுகள் ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது இவங்க தான். ஓகேவா? ஸோ இவங்க வந்து யாருக்கு ரிப்போர்ட் டேரெக்டாக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கே டேரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கள தான் தேர்தல் பார்வையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதும் இந்த எலெக்ஷன் கமிஷன் தான். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது ஆர்ஓ அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி மாதிரி இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்றவங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறது இது எல்லாமே இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுற மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தேர்தல் நடத்தும் அலுவலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதும் இந்த எலெக்ஷன் கமிஷன் தான். அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரி கிட்ட கன்சல்ட் பண்ணிப்பாங்க. தென் இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 or more அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட் ஆர்ஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சிஸ்க்குமே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்றது. ஓகேவா? பிஓ அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போல்ஸ்லையும் தேர்தல் நடக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வாக்குப்பதிவு செய்யறது இவங்க தான் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் தேர்தல் நடத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் சொல்லுவாங்க. தென் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு கீழே போலிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வாக்குப்பதிவு அலுவலர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த போலிங் ஸ்டேஷனில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த போலிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ப்ரெசைடிங் ஆஃபீஸர்னா வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அப்படின்னு சொல்கிறோம். அது அவங்களுக்கு கீழே வரக்கூடியவங்க தான் இந்த போலிங் ஆஃபீஸர். ஓகேவா? வாக்குப்பதிவு அலுவலர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரும் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஇஓ அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? டிஇஓ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? மாவட்ட தேர்தல் அதிகாரி இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன பதவிலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 24th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ப்ரிசைடிங் ஆஃபீஸர். பிஓ அவங்க தான் வந்து போல்ஸ், அதாவது தேர்தலை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க வாக்குச்சாவடியில் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர், கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் கான்ஸ்டிடியூன்சி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் தேர்தலை கண்டக்ட் பண்ணுறாங்க, பட் எங்கள் கான்ஸ்டிடியூன்சி நாடாளுமன்றத்தை தேர்தலை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க அப்படி சொல்கிறவங்க தான் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர்ஓ அப்படின்ட்டு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் எலெக்ஷன்ஸ் இன் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ இவங்க வந்து சூப்பர்வைஸ் தான் பண்ணுவாங்க, பட் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸை கிடையாது. அப்படி பண்ணக்கூடியவங்கள சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஸ்ட்ரிக்டில் வந்து நடக்கக்கூடிய எலெக்ஷனை சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் இந்த டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்றது. ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கும் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா? அண்ட் இந்த ரெண்டு பேரையுமே யார் வந்து நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் நாமினேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னும் போது இந்த சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வருவாங்க, அவங்களுக்கு கீழே தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வருவாங்க. தென் அதற்கு கீழே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா ஆஃபீஸர் பற்றியும் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 25th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ஃப்ரென்சிஸ் வேர்ட் டிரைவ்டு ஃப்ரம் ஃப்ராங்க் மீனிங் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ இந்த ஃப்ரென்சிஸ்ன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் அப்படின்ற வேர்டில் இருந்தாங்க டிரைவ் பண்ணது. ஸோ இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு வேர்டு. சரிங்களா? ஸோ எந்த லாங்குவேஜ்லேருந்து அப்படின்னு கேட்கலாம். ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு வேர்டு தான் இந்த ஃப்ராங்க் அப்படின்றது. ஸோ இதற்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஃப்ரீ எலெக்ஷன் அப்படின்றது தான் இந்த அடல்ட் ஃப்ரென்சிஸ் அப்படின்றது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆர்டிகல் 324. ஸோ இதில் சொல்லப்படுறது எலெக்ஷன்ஸ் டு லோக்சபா அண்ட் விதான் சபா ஆஃப் எவ்ரி ஸ்டேட் ஷால் பி ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியது வந்து ஆர்டிகல் 324 கிடையாதுங்க, 326. அதாவது மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த ஆர்டிகிள்னு பார்த்தா 326. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 324லேருந்து 329 வரைக்கும் எலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. தென் அது எந்த பார்ட்டில் இருக்குன்னு பார்த்தா பார்ட் 5ல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? சாரி, பார்ட் 15ல் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எலெக்ஷன்ஸ் பற்றி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோமா. தென் விதான் சபா அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? ஸோ அது ஒன்றும் இல்லைங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை தான் விதான் சபா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, செஃபாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன்ஸ். அதாவது எலெக்ஷன்ஸை பற்றி படிக்கிறது தான் செஃபாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ், எலெக்ஷன்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை பற்றி எல்லாம் ஸ்டடி பண்ணுறது தான் செஃபாலஜி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த
எலெக்ஷன் சிஸ்டம்க்கு வந்து 5 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ ப்ளூரலிட்டி சிஸ்டம் வந்து 5 டைப் இருக்குது, பெரும்பான்மை முறைமைகள் 5 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது கரெக்ட் தாங்க. எலெக்ஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 5 முறைகள் இருக்குது. ஓகேவா. ஸோ முறைமைகள் அப்படின்னாலும் முறைகள் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கொஷினில் பார்ப்போம் என்னென்ன டைப்ஸ் அப்படின்றத. சரிங்களா. 26th question, which system used in single member districts? எந்த முறை ஒரு உறுப்பின் தொகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ ஒரு உறுப்பின்னா இந்த சிங்கிள் மெம்பர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நம்ம இது ஏற்கனவே சொன்ன FPTP முறையை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்தோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கு வந்து அதிகமான ஓட்டிங் இருக்கோ அவங்க தான் வின்னர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம். தென் அவங்க வந்து கட்சியை சார்ந்து வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இந்த முறையில், அந்த கேண்டிடேட்டை சார்ந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க இந்த முறையில் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம் அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து FPTP அப்படின்றத பார்த்தோம். தென் மற்ற ஆப்ஷன் அப்போ நம்ம 5 முறை சொன்னோம் இல்லைங்களா தேர்தல் முறை. அதில் ஒன்று FPTP, செகண்ட் பார்த்தீங்கன்னா BV பிளாக் ஓட் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு பார்த்தா PBV அதாவது பார்ட்டி பிளாக் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த்து AV அப்படின்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட்டிவ் ஓட். தென் லாஸ்ட்டாக TRS அப்படின்னு சொல்லுவோம், 2 ரவுண்ட் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த 5 முறை, FPTP, BV அதாவது பிளாக் ஓட், பார்ட்டி பிளாக் ஓட் PBV, தென் AV ஆல்டர்னேட்டிவ் ஓட், தென் ஃபிஃப்த்து பார்த்தா TRS 2 ரவுண்ட் சிஸ்டம். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 27th question, choose the incorrect one. ஆப்ஷன் A பிளாக் ஓட் BV அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா தொகுதி வாக்கு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். பிளாக் ஓட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் ஓட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து வீக் கண்ட்ரிஸ் இல்லை வந்து பார்ட்டிஸ் கட்சிகள்லாம் வந்து வலுவிடைந்த கட்சிகள்லாம் பலவீனமான கட்சிகள்லாம் இருக்கக்கூடிய நாடுகளில் தான் வந்து இந்த பிளாக் ஓட் வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா. ஸோ தொகுதி வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சிங்கிள் மெம்பர் டிஸ்ட்ரிக்டா மல்டி மெம்பர் டிஸ்ட்ரிக்ஸா அப்படின்னு பார்த்தா மல்டி மெம்பர் டிஸ்ட்ரிக்ஸில் தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் ஓட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான, இதுவும் வந்து FPTP மாதிரி அதிக ஓட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவாங்க, கட்சிக்கு பதிலாக கேண்டிடேட்டை பொறுத்து சூஸ் பண்ணுறாங்களோ இதில் அப்படியே ஆப்போசிட், கேண்டிடேட்டுக்கு பதிலாக கட்சியை பார்த்து தான் வந்து இதில் வந்து ஓட் போடுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்த பார்த்துக்கோங்க. தென் இதில் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எப்படி இருக்கும், சாரி மாற்றி சொல்லிட்டேங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கட்சியை சார்ந்து இருக்காது, அந்த கேண்டிடேட்டை சார்ந்து தான் ஓட் போடுவாங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இந்த பிளாக் ஓட்டுக்கும் FPTPக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எப்படி இருக்குன்னா எவ்வளோ பேர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க மட்டும்தான் ஓட் போடுவாங்க. சரிங்களா. ஸோ அவங்களுக்குள்ளே யாருக்கு வந்து அதிக பவர், யாருக்கு வந்து அதிக ஓட்டிங் இருக்கோ அவங்க வந்து வின்னர் மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குவைத்து, லாவோஸ், லெபனான், மால்தீவ்ஸ், பாலஸ்டீன், சிரியன் அரப் ரிப்பப்ளிக், இங்கே இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இந்த பிளாக் ஓட் அதாவது தொகுதி வாக்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டி பிளாக் ஓட் கட்சி தொகுதி வாக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டி மெம்பர் டிஸ்ட்ரிக்ஸில் தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் வந்து கட்சிக்கு தான் ஓட் போடுவாங்க, அதாவது கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஓட் போடாமல் கட்சிக்காக ஓட் போடுவாங்க. சரிங்களா. தென் அதே போல் இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து மிக்ஸ்டாக இருப்பாங்க, அதாவது மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன் சிறுபான்மையினரும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் தான் இந்த கட்சி இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த கட்சிகள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே எதற்கு கீழே இந்த பார்ட்டி பிளாக் ஓட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்ட்டி பிளாக் ஓட் அப்படின்றது. இதற்கு எக்ஸாம்பிள் சொல்லக்கூடிய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், தென் செனிகல், துனிசியா, டிஜிபவுட்டி அப்படின்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஓட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ்க்கு ஓட் வந்து ப்ரெஃபரன்ஸ் மூலமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ், செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஓட்டை ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டிங் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த கண்ட்ரியில் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா சிங்கிள் மெம்பர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆஸ்திரேலியா, ஃபிஜி, பப்புவா கைனியா இந்த கண்ட்ரிலாம் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஓட்டிங்கை ஃபாலோ பண்ணுறாங்க. தென் லாஸ்ட்டாக பார்த்தா 2 ரவுண்ட் சிஸ்டம் அப்படின்றது, இரு சுற்று வாக்கு அப்படின்றது. ஸோ இது எப்படி நேம்லேயே இருக்குது இரு சுற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து ஓட்டிங் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டிங் நடக்கும்போது எந்த கேண்டிடேட்டுமே வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணல அப்படின்னா, அதாவது இங்கே வந்து ஒரு வார்த்தை இருக்குது அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முறையில் அப்சல்யூட் மெஜாரிட்டினா என்னென்னா 50%க்கும் மேலே ஒரு ஓட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா அதை வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டியை ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வின்னர் வந்து ப்ரூவ் பண்ணல அப்படின்னா செகண்ட் ரவுண்டு வைப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த செகண்ட் ரவுண்ட்லேயாவது இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த வந்து
சாரி செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடையாதுங்க. செகண்ட் ரவுண்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 2 ரவுண்ட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ரவுண்டில் அப்சல்யூட் மெஜாரிட்டியை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னா 50% +1 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ 50%க்கும் சதவீதத்துக்கு ஒரு ஓட் எக்ஸ்ட்ரா இருந்தால் அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ப்ரூவ் பண்ணல அப்படின்னா செகண்ட் ரவுண்ட். அந்த செகண்ட் ரவுண்டில் யார் அதிக ஓட் பெற்று இருக்காங்களோ அவங்கள வின்னராக அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதற்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா காங்கோ, கபான், தென் ரொம்பவே நமக்கு தெரிஞ்ச கண்ட்ரினா வியட்நாம், ஈரான், இந்த மாதிரி கண்ட்ரிஸ், மௌரிஷியஸ், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இதெல்லாம் வந்து இந்த முறை அதாவது 2 ரவுண்ட் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 28th கொஷின், விச் இஸ் நோன் ஆஸ் ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டிங்? முன்னுரிமை வாக்கு என அழைக்கப்படுவது எது? நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆல்டர்னேட்டிவ் ஓட்டிங்கில் தான் ப்ரெஃபரன்ஸ் மூலமாக ஓட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஓட் இல்லைங்களா? ஸோ அப்போ ரிமைனிங் இந்த 2 ரவுண்ட் சிஸ்டம் பார்த்துட்டோம். பார்ட்டி பிளாக் ஓட் எல்லாமே பார்த்தாச்சு இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 29th கொஷின், விச் ஒன் இஸ் நாட் அமாங் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன்? சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவத்தின் முறைமைகளில் இல்லாதது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன்ஸ்க்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் ஓட் சிஸ்டம் சொல்லுவோம், அதாவது திரளான வாக்குமுறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயின் எலக்ட்ரேட் வித் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜாயின் எலக்ட்ரேட் அப்படின்னா இடஒதுக்கீடு அவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் வாக்காளர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டு வாக்காளர் முறையும் இருக்கும், இடஒதுக்கீடும் இருக்கும் இந்த மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷனில். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்ட்ரேட் சிஸ்டம், அதாவது தனி தொகுதி வாக்காளர் முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் ஓட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதை இன்ஃபினைட்டாக இருக்காது, லிமிட்டடாக இருக்கும், வரையறுக்கப்பட்ட வாக்காளர் முறை அப்படின்ட்டும் இது இந்த மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷனில் இருக்கும் இல்லைங்களா? அப்போது இதில் இல்லாதது இந்த இன்ஃபினைட் ஓட் சிஸ்டம் தான், ஏன்னா லிமிட்டட் ஓட் சிஸ்டமாக இதை சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 30th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, எலெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்ட் இன் ஆல் த கான்ஸ்டிடியூன்சிஸ் அட் த சேம் டைம். அதுதான் வந்து ஜென்ரல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அனைத்து தொகுதிகளிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் அதை பொது தேர்தல் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஜென்ரல் எலெக்ஷன். ஸோ இது கரெக்ட் தான். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இஸ் ஹெல்டு ஒன்லி ஃபார் ஒன் கான்ஸ்டியூன்சி காஸ்டு பை டெத் ஆர் ரெசிக்னேஷன் ஆஃப் ஏ மெம்பர். ஸோ அதை வந்து பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு தொகுதியில் மட்டும் இறப்பு காரணமாகவோ இல்லை பதவி விலகல் காரணமாகவோ தேர்தல் நடத்தப்படுதுன்னா அதை வந்து இடைத்தேர்தல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான். இந்த நெக்ஸ்ட் தமிழ்நாடு பீப்புள் வந்து லோக்சபா மெம்பர்ஸ் வந்து 36 மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 36 கிடையாது 39 அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? தென் லோக்சபாவில் டோட்டலாக எத்தனை கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 543 கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்குது. இந்தியாவை 543 கான்ஸ்டிடியூன்சிஸ் அதாவது தொகுதிகளாக பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்காக. ஸோ இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 31st கொஷின், ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் ஆக்ட் இந்த இயர். முதல் வரையறை ஆணைய சட்டம் ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952 ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டீலிமிட்டேஷன் ஆக்ட் கொண்டு வந்த இயர் தான் 1963. அதே போல் தேர்ட் வரையறை ஆணைய சட்டம் பார்த்தீங்கன்னா 1973 கொண்டு வந்தாங்க. அதே போல் 4வது வரையறை ஆணைய சட்டம் பார்த்தீங்கன்னா 2002 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த 4த்துக்கான இயர் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 32nd கொஷின், விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெடியூஸ்டு த ஓட்டிங் ஏஜ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் 21 to 18? ஸோ இப்போ இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது டீலிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா வரையறுக்கப்பட்டது. இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரு ஸ்டேட்டை எத்தனை கான்ஸ்டியூன்சிஸாக பிரிக்கிறாங்களோ அதை தான் வந்து டீலிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, இந்தியாவில் லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்காக 543 கான்ஸ்டியூன்சிஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுதான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறது தான் அந்த ஆக்ட், ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் ஆக்ட், செகண்ட் டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்றதெல்லாம். ஓகேவா? ஸோ அதில் ரொம்ப முக்கியம் அந்த இயர் தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் 32nd கொஸ்டின், விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெடியூஸ்டு த ஓட்டிங் ஏஜ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் 21 to 18? எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான். சரிங்களா? இது ரொம்ப முக்கியங்க. எந்த ஆக்ட் அப்படின்னு கேட்குறதுக்கு கண்டிப்பாக 90% சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை மறக்காமல் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் அடுத்து இதில் இந்த 3ல் 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான்
டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரியிலேருந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியாக சேஞ்ச் பண்ண ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அது எந்த ஆக்ட்னு பார்த்தா இந்த 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நம்ம ஏற்கனவே இது வந்து ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? டெல்லியை யூனியன் டெரிட்டரியிலேருந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியாக சேஞ்ச் பண்ண அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் இந்த 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 33rd question, choose the incorrect one. Option A, voters list also known as electoral list. So voters list பார்த்தீங்கன்னா electoral list அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இது கரெக்டு தான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a complete revision of voters list takes place every year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் கிடையாதுங்க, 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக அந்த voters லிஸ்ட்டை அகைன் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பிக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரல் ஃபோட்டோ ஐடி கார்டு. தென் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 34th question, the first general election of India after independence. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1951. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 51லேருந்து 52 வரைக்கும் நடந்திருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் நடந்திருக்கும் இந்த எலெக்ஷன். அக்டோபர் மாதம் 1951லேருந்து பிப்ரவரி மாதம் 1952 வரைக்கும் நடந்தது. ஸோ அப்போ வந்து 26 ஸ்டேட்லேயும் 401 கான்ஸ்டிடியூன்சிஸில் நடந்தது. சரிங்களா? ஸோ இதில் ஓட் பார்த்திங்கன்னா 45% ஓட் போட்டு வின் பண்ணி 45% வாக்கை வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது 489 சீட்டில் 364 சீட்டை வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி தான் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த இயரில் நடந்தது அப்படின்றத பார்த்தாச்சு, யார் வின் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதே போல் தமிழ்நாடோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் ஃபஸ்ட்டு எந்த இயர் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1952 நடந்தது. ஓகேங்களா? மொத்தம் 9 days நடந்தது. எந்த மந்த்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1952 ஜனவரியில் நடந்தது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 35th question, voting rights to citizens of India living abroad were provided in the year. வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை அளித்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், அதாவது தேர்தல் சீர்திருத்தங்களுக்காக நிறைய கமிட்டிஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்திராஜித் குப்தா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா கமிட்டிஸும் சேர்ந்து சில ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே தாங்க இது. தென் அதே போல் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வயது வந்து ஏஜ் ஓட் போடுறதுக்கான ஏஜ் வந்து 21லேருந்து 18 சேஞ்ச் பண்ண போகிறது தான் 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது எந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1988. ஓகேங்களா? அக்டோபர் 1988ல் 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஓட் போடுற ஏஜ் வந்து 21லேருந்து 18 ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் அதே போல் இப்போ வந்து கட்சியில் போட்டியிடுறவங்களுடைய தலைவர் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தே வந்து யார் வந்து அந்த கட்சியில் வந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்றத 7 நாட்களுக்குள்ளே வந்து சொல்லிடணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரல் ரெப்ரசன்டேஷனோட முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டேஸ்க்குள்ளே அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தா ஓட்டிங் ரைட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு வந்து, அதாவது அப்ராடில் இருக்கவங்களுக்கு 2010 அது பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதே போல் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது தேர்தலுக்கு வந்து செலவு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து எப்போ சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2011 சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸ், அதாவது தேர்தல் நடந்ததுக்கு அப்புறமா வந்து எந்த ஒரு கருத்து கணிப்பும் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2009 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே இயர் ரொம்ப முக்கியங்க. நான் இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஜஸ்ட் இதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. தென் அதே போல் ஓப்பன் பேலட் சிஸ்டம், அது வந்து ராஜ்யசபாவில் ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டுமாச்சு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், அதாவது தேர்தல் சீர்திருத்தங்கள்ல இதெல்லாமே முக்கியமானது. சரிங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி இயர் கொஷின்ஸ் பார்க்கலாங்க. இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 4 2019 கேட்டிருக்காங்க. ஹவு மெனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் தி 1951 ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜெனரல் எலெக்ஷன், அதாவது 1959 ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 54 கட்சிகள் போட்டிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் 2019 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 2A 2017 கேட்டிருக்காங்க. Find out the total votes of the electoral college for the Indian presidential election 2017. அதாவது இந்திய ஜனாதிபதி தேர்தல் 2017க்கான தேர்தல் கல்லூரியின் மொத்த வாக்குகளை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2017 பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்தது இல்லையா? ஸோ அதில் டோட்டலாக எவ்வளோ ஓட்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக ஏதாவது நீங்கள் எக்ஸாம் போகும்பொழுது எலெக்ஷன் ஏதாவது நடந்ததுன்னா அப்போ எவ்வளோ ஓட்ஸ் வந்து பிரசிடென்ட்காக போட்டிருக்காங்க, அதாவது பிரசிடென்ட் எலெக்ஷனாக இருந்தால் இல்லை எந்த எலெக்ஷனாக தான் எவ்வளோ ஓட் போட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிரசிடென்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 11,04,4
546 votes வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த எக்ஸாம் வந்து 2017 நடந்ததுனால ரீசெண்ட் கொஸ்டினை எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க இந்த எலெக்ஷன் டாபிக்லேருந்து. இந்த கொஸ்டின் பாருங்க குரூப் 2 2015 கேட்டிருக்காங்க. Which one of the following is not a function of Chief Election Commission of India? பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் ஒன்று அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு தி ஆஃபீஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்னர், மாநில ஆளுநர் அலுவலகத்திற்காக தேர்தல் நடத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் கவர்னரோட எலெக்ஷன்ஸ், அதாவது அந்த ஆஃபீஸ்க்கான எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எதுவுமே நம்ம பார்க்கல இல்லைங்களா? ஸோ இது தவறு. தென் நெக்ஸ்ட் வந்து கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு தி ஆஃபீஸஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் அலுவலகங்களுக்கான தேர்தலை நடத்துதல். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் தான். தென் நெக்ஸ்ட் வந்து கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு பார்லிமெண்ட். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பாராளுமன்றத்தை தேர்தலை நடத்துறது, கண்காணிக்கிறது எல்லாமே வந்து இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் தான் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? இது கரெக்ட். தென் நெக்ஸ்ட் வந்து கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ் அதாவது மாநில சட்டங்களுக்கும் தேர்தல் நடத்துதல் எல்லா உரிமைகளும் இவங்களுக்கு இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இதில் வந்து தவறாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் பாருங்க குரூப் 4 2016 கேட்டிருக்காங்க. விச் இயர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் லோயர் த ஓட்டிங் ஏஜ் ஃப்ரம் 21 years to 18 years. எந்த வருடம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 61வது திருத்த சட்டம் படி வாக்குரிமை வயது 21 வயதிலிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்னோம். 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது எந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 1988 அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? 21 வயசுலேருந்து 18 வயசாக வந்து ஓட்டுரிமையை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த இயரை பற்றி குரூப் 4 எக்ஸாமில் 2016 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. த எலெக்ஷன் ப்ராசஸ் அட் த ஸ்டேட் லெவல் இஸ் சூப்பர்வைஸ்டு பை, மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்டேட்ஸ் இல்லை யூனியன் டெரிட்டரிஸில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதெல்லாமே சூப்பர்வைஸ் பண்ணுறது சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கிறது டிஇஓ அப்படின்ட்டு பார்த்தோம். டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தலைமை தேர்தல் அதிகாரி. ஓகேங்களா? இது வந்து குரூப் 4 எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அன். ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எப்படி சுதந்திரமான அமைப்பா இல்லை சட்டப்பூர்வ அமைப்பா தனியார் அமைப்பா பொது நிறுவனமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாடி, அதாவது சுதந்திரமான அமைப்பாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து விஏஓ எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா விஏஓ எக்ஸாம் 2016 தாங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஏஜ் ஆஃப் ஓட்டிங் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ வாக்களிக்கும் இயர் பார்த்தீங்கன்னா 18 years. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் அலோகேஷன். ஸோ இதெல்லாமே யார் வந்து அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் இல்லைங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேலட் சிஸ்டம், அதாவது கைகளை உயர்த்துவதன் மூலம் தேர்தல், அது வந்து ஓப்பன் பேலட் சிஸ்டம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதாவது வெளிப்படையான வாக்குப்பதிவு அப்படின்ட்டு பார்த்தோமா? அப்போது அதுக்கு ஆன்சர் வந்து சிக்கு 4 வருமா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஏஓ எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க குரூப் 2 2012 கேட்டிருக்காங்க. ரைட் டு ஓட். ஸோ வாக்களிக்க தகுதி வந்து 16 வயதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 18 ஏஜ் இல்லைங்களா? இது தவறாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் டைரக்ட் எலெக்ஷன். மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள், அதாவது குடிமக்களின் பிரதிநிதிகளை கொண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பீப்புளே டைரக்டாக எலெக்ட் பண்ணுறது தான் டைரக்ட் எலெக்ஷன். அப்போ பிரதிநிதிகள் வந்து எலெக்ட் பண்ணுறது இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோமா? இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன், அதாவது மறைமுக தேர்தல் பார்த்தா குடிமக்கள் நேரடியாக தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது தவறு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து நேரடி தேர்தல் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கான்டெஸ்டிங் இந்த எலெக்ஷன், அதாவது தேர்தலில் போட்டியிட தகுதி பார்த்தீங்கன்னா 25 வயது முடிந்தவங்களா இருக்கணும் அப்படின்றது தான் இல்லைங்களா? ஸோ அப்போ இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் 2012 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க லேப் அசிஸ்டன்ட் 2019 கேட்டிருக்காங்க. ஹவு மெனி பேசஸ் ஆஃப் லோக்சபா போல்ஸ் கண்டக்டட் ஆன் 2019 எலெக்ஷன், அதாவது 2019 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2019 ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்ததுனால லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 2019 எக்ஸாமில் அதையே கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ எத்தனை ஃபேஸாக நடந்ததுன்னு முதற்கொண்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 7 ஃபேஸஸ் வந்து நடந்திருக்கு லோக்சபா எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? தென் இந்த கொஸ்டின் பாருங்க. த 2 member constituencies abolition act was enacted. இரட்டை உறுப்பினர் தொகுதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1961. சரிங்களா? ஸோ இது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க.
இந்த கொஷின் பாருங்க, விச் கவுன்சில் ஆக்ட் இன்ட்ரோடியூஸ்டு த செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் தி முஸ்லிம்ஸ்? எந்த கவுன்சில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதியினை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இதுவும் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டும் பார்த்துட்டோம். 6th to 12th புக் வரைக்கும் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே பார்த்துட்டோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.